பேர் இசைவாணி, வந்து பாரிஸ் வந்தார். அண்ணன் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் போனோடனே ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, ஹெல்ப் பண்ணால் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் நிறைய பேருக்கு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 500க்கும் மேற்பட்ட அட்வொகேட்டை வந்து அவர் படிக்க வச்சுருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இழப்பு. அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்றது வந்து எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரசிடெண்ட்டுக்கே இந்த நிலமன்றப்போ சாதாரண மக்கள் எப்படி அப்படின்னு எங்களுக்கு தெரியல, பேச முடியல. உங்களுக்கு என்ன பண்ணி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. நான் எப்படி சொல்கிறது, நான் ஆக்சுவலி வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பொண்ணாக வந்து ஒரு கானா பாடுறதுனால வந்து என்ன பண்ணுவார், நிறைய மோட்டிவாக பேசுவார். இப்படி தான் இருக்கும், அப்படி தான் நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப ஒடுக்குவாங்க, இருந்தாலும் வந்து நீ போல்டாக இருக்கணும். எப்போல்லாம் வந்து ஃபீல் லோனாக இருக்கிறப்போ அண்ணாக்கிட்ட கேட்குறப்போ ஒரே வார்த்தை தான், இன்னும் நீ வளரணும். எதுக்கு நான் வளரணும்னு கேட்டால், இல்லை நீ வந்து மைண்டில் இன்னும் வளரணும், இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்பார். எப்போவுமே ஒரு சிரித்த ஃபேஸ் தான். இது வரைக்கும் அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. சிரிச்சிட்டே இருப்பார், சந்தோஷமாக இருக்கும். அதான் எங்களுக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. இன்னி வரைக்கும் அவர் பண்ண நல்லது எதுவுமே வெளியில் வரல. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை தான், நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்ப்னா கூட அது வந்து ஃபஸ்ட்டு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். வெளில சொல்லக்கூடாதுரா அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ என்ன அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது எங்களுக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு அவருக்கு. அதே இடத்துல தான்